சின்ன வயசுல வீட்ல பிரியாணின்னு தெரிஞ்சா, டியூஷன் முடிச்சுட்டு ஒரு ஓட்டம் ஓடுவேன் பாருங்க. அவ்ளோ வேகத்துல ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே கூட நான் ஓடுனதில்ல. வீட்ல வந்து பார்த்தா தான் தெரியும். எங்க அம்மா பிரியாணின்னு சொன்னது வந்து வெஜ் பிரியாணிய தான் மீன் பண்ணியிருக்காங்கன்னு. அதுல இருக்க சோயா சங்க்ஸே வந்து சிக்கனா நெனச்சு சாப்ட்டுருவேன் அப்புறம். ஸோ டக்குனு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய ஊத்திப்போம். அதுல பேசிக் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. அது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். அடுத்தது அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிர்றேன். இது கூட கை ஃபுல்லா புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க 4 தக்காளியையும் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி 1 கப் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் சில்லி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் பவுடர் 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ நல்லா ஊற வச்சிருக்க சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஊற வச்ச அரிசி அதாவது 1 1/2 கிளாஸ் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவுல வந்து தண்ணியும், அரிசியும் உள்ள ஊத்திக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர மூடிட வேண்டியதுதான். ஹை ஃப்ளேம்ல 2 விசில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்ல 1 விசில் விட்டுக்கோங்க. இது 2த்தையும் முடிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான சோயா சங்க் பிரியாணி ரெடி. Bye bye. See you in the next vlog.